ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படம். நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எப்படி கடவுள் அப்படின்ற ஒருத்தர வச்சு, கடவுளுடைய பெயர பயன்படுத்தி எப்படி இவங்க ஏமாத்துறாங்க. மதத்த நம்ம எப்படி வியாபாரமா மாத்தலாம் அப்படின்னு நெனைக்கிற ஒரு குரூப் இங்க இருக்காங்க. அந்த குரூப் எப்படி ஆப்பரேட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த படத்துல பேசியிருப்பாங்க. முக்கியமா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவன கூட்டு வந்து வச்சு, அவன எப்படி ட்ரெயின் பண்றாங்க. அவன ட்ரெயின் பண்ணி எப்படி அவன பேச வைக்கிறாங்க. பேசும்போது அந்த கிரவுட்குள்ள உள்ள மக்கள இவங்க எப்படி மேனிபுலேட் பண்றாங்க. அந்த மக்களுடைய வீக்னஸ், அந்த மக்கள் ஏழைகள், அவங்க வழியில வருவாங்க. ஆக்சுவலி இப்போ வழியில துடிச்சிட்டு இருப்பான் தெரியுமா? அவனுக்கு என்னன்னா, எப்படியாவது அந்த வழி போயிறணும். அதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்ப அவங்களுடைய அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் அத பயன்படுத்தி, அத எப்படி நம்ம காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற இங்க ஒரு குரூப் இங்க இருக்காங்க. அப்படின்றத பத்தி அந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது ஒரு படம். படத்த படமா பாருங்க. ஆ இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி இந்த மாரிலாம் நீங்க வந்து கேட்டுருக்கலாம். பட் ட்ரான்ஸ் படத்த பொறுத்தவரைக்கும் ஐ கேன் சே அதுல வர்ற ஒவ்வொரு ஃப்ரேம், ஒவ்வொரு காட்சி, ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு பார்வை, அவங்களுடைய ஒவ்வொரு சிரிப்பு எல்லாமே உண்ம. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன் வேர்ல்டுல உள்ள பல பேர் இன் த சென்ஸ் 90% ஐ வுட் சே 90% ஆஃப் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் எஸ்பெஷலி அமெரிக்கா அமெரிக்கன் இவாஞ்சலிசம் அதுக்கப்புறம் அதில உள்ள பல விஷயங்கள காப்பி அடிச்சு நம்ம ஊருக்கு கொண்டு வந்த தமிழ் கிறிஸ்டியானிட்டி. எனக்கு தமிழ் கிறிஸ்டியானிட்டி மேல பயங்கரமான கோவம் உண்டு. ஃபார் மெனி ரீசன்ஸ். அதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த மக்களினுடைய பாதிப்பை, அந்த மக்களினுடைய வேதனையை, அந்த மக்களினுடைய அழுகைய காசா மாத்துறதுக்கு இங்க ஒரு ஒரு குரூப் இங்க வொர்க் பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள், அதுல நம்பர் 1 ஆள் அப்படின்னு நான் யார சொல்லுவேன்னா, டிஜிஎஸ் தினகரன், அவருடைய பையன் பால் தினகரன், அவங்களுக்கு பின்னால வர்ற அவங்களுடைய ஃபேமிலி. அந்த என்டயர் ஃபேமிலியே ஒரு மாஃபியா அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்ல. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். எஸ். அவங்க ஒரு மாஃபியா கும்பல். அதுக்கு ஏன் அப்படின்னு நான் பின்னால நான் காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ ஏன் நான் இத பத்தி இப்பயே நான் பேசணும் அப்படின்னா, ஒரு ஒரு 1 வீக் முன்னால பால் தினகரன், மோகன்சி லாசரஸ், அடுத்து சொர்ணராஜ் அப்படின்ற ஒரு போதகர். இந்த 3 பேரும் நம்ம சிஎம் ஸ்டாலின பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. எதுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, அவர் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. பால் தினகரன். இன்று காலை நம்ம சிஎம்ம பார்த்துட்டு வந்தோம். எதுக்கு பார்த்தோம்னா, கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அவர்கள் வழங்கி வரும் பராமரிப்பிற்காகவும், சபைகளுக்கு வழங்கி வரும் நலத்திட்டங்களுக்காகவும் நன்றி கூறியதோடு, நாங்க சர்ச் நடத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க வந்து ஆவணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அப்படின்னு ஒரு போஸ்ட். இந்த விஷயத்த பத்தி தமிழ்நாட்டுல உள்ள ஒரு லீடிங் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நான் அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட. சார் இந்த மாரி அ இவங்க மீட் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொல்றாரு, எஸ். இது என்னன்னா, விஜய்க்கு லாட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்ட இந்த பக்கம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சியும் சரி, அதுல இருக்கிற இந்த சிஎம் இவரும் சரி, இவங்களுடைய பாலிசிஸ், இவங்களுடைய கோர் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்தவ மதத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத, கொஞ்சமும் ஒத்து வராத, இன்னும் சொல்லணும்னா, பல விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியானிட்டிக்கு அது எதிரான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இவருடைய அந்த எல்ஜிபிடி ஆதரவு, பல விஷயங்கள். இவங்க சொல்ற முக்காவாசி இந்த லெஃப்டிஸ்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆன்டி கிறிஸ்டியன் பை நேச்சர். அப்ப எப்படி இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா, இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இமேஜ். ஒரு போலியான ஒரு இமேஜ உருவாக்கி வச்சிருக்காங்க டிஎம்கே. டிஎம்கே ஆ இவரு ஸ்டாலின் பேசினாரு இல்லையா? எங்கள்ல பல பேர் கம்யூனிஸ்ட் அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. கம்யூனிசம் பை டெஃபினிஷன் இஸ் ஆன்டி காட். இட் இஸ் ஆன்டி ரிலிஜன். ஓகே. ஆனா, இவங்க எப்படி இவங்க கூட போய் ஒட்டுறாங்கன்னா, ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் கெயின்ஸ். அந்த ஓட்டு அரசியல். ஆனா, கொள்கை ரீதியா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும், அவங்களுக்கும் எந்த வகையிலுமே ஒத்து வராத ஒரு விஷயம் இது. ஆனா, இவங்க போய் ஒட்டிப்பாங்க. இது ஒரு பாராசைட். அவங்கள ஒட்டி வாழ்ற இவங்க ஒரு பாராசைட். இவங்க 2 பேரும் மியூச்சுவல் பெனிஃபிஷியலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, பால் தினகரனும் சரி, மோகன் லாசரஸ் இந்த 2 பேரும் இஸ்ரேல்ல போயிட்டு வருஷம் வருஷம் போவாங்க. இங்க இருந்து போவாங்க. வி ஆர் கோயிங் ஆன் அ ஹோலி லேண்ட் டூர் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஹோலி லேண்ட் டூர். இஸ்ரேல் வந்து ஒரு ஹோலி லேண்ட். நாங்க அங்க உங்கள அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள மக்கள் கிட்ட காசு வசூலிச்சு, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள கூட்டு போவாங்க. கூட்டு போய் அங்க மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங்னா இங்க உள்ளவங்கள மட்டும்
அழைச்சிட்டு போய் பண்றது மட்டும் இல்லாம, பால் தினகரன் அவர் என்ன பண்ணுவாரு, ஜெருசலேம்ல நாங்க ஒரு பிரேயர் டவர் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லி, அங்க ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டி, ஏன் கட்டினாருன்னா, நாங்க இஸ்ரேலுக்காக நாங்க பிரேயர் பண்றோம் அப்படின்னு சொல்லி, நான் ஏன் இங்க பிரேயர் பண்ண ஆகாதான்னா, இல்ல நாங்க அங்க தான் கட்டுவோம். ஏன்னா கடவுள் எங்கள அப்படிதான் சொன்னாரு. கடவுள் என் காதுல ஓதுனாரு. நீ அங்க போய் ஒரு பில்டிங் கட்டு. அங்க போய் ஒரு பிரேயர் கூடம் கட்டுன்னு சொல்லி, கடவுள் சொன்னாருன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. இவரும் சரி, இவருடைய அப்பாவும் சரி. அவங்க பேசுறது எப்படி பேசுவாங்கன்னா, கடவுள் என்கிட்ட வந்து சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அன்று ஒரு நாள் நான் என் கதவை பூட்டிக்கொண்டு நான் மன்றாடிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வெளிச்சம், ஒரு இனம் காணாத ஒரு வெளிச்சம் என் அறையை நிரப்பிற்று. அங்கு என் அருள்நாதர் இயேசு என் முன் வந்து நின்றார். "மகனே, மகனே தினகரன்" என்று என்னை அழைத்தார். என்னால் கண்களை திறந்தே பார்க்க முடியவில்லை. அவருடைய பிரகாசம் அந்த அறை முழுக்க நிறைந்திருந்தது. அவர் என்னிடம் சொன்னார், "இந்த மக்களைப் பார். இவர்கள் படும் துன்பத்தைப் பார். இவர்களின் கண்ணீரைப் பார். இவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? இவர்களுக்காக யார் மன்றாடுவார்கள்? இந்த மக்களுக்காக தானே நான் உன்னை அழைத்தேன். இந்த மினிஸ்ட்ரி நீ தானே செய்யணும். நான் உனக்கு ஒரு திட்டம் தருகிறேன். மக்கள்கிட்ட போய் சொல்லு. இதுக்கு ரூ. 10,00,00,000 வேணும்னு சொல்லு. மக்கள் உன்னிடத்தில் கொண்டு வருவார்கள். அந்த பணத்த வச்சு நீ ஒரு பிரேயர் டவர் ஒண்ணு கட்டு. அங்கு இரவும் பகலும் அந்த பிரேயர் வாரியர்ஸ் அவங்க இந்த மக்களுக்காக பிரேயர் பண்ணுவாங்க. அவர்கள் ஜெபத்தை நான் கேட்டு என் மக்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி என்று என் அருள்நாதர் இயேசு என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. இப்படித்தான் பேசுவாங்க. நீங்க ஐ பீன் வாட்சிங் டிஜிஎஸ் ஃபார் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் மை லைஃப். ஓகே. இவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த காச வசூலிச்சு இவங்க ஜெருசலேம்ல போயிட்டு ஒரு பிரேயர் டவர் ஒண்ணு கட்டுறாங்க. எதுக்குன்னா, நாங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக நாங்க பிரேயர் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா 2023ல இஸ்ரேலுக்குள்ள புகுந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள், கொலைகாரன், ரேபிஸ்ட் அவன் உள்ள வந்து அந்த மக்கள கொன்னுட்டு போயிருக்கான். அவனுக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவா நிக்காம, அவங்கள கொலை பண்ண ஒரு கொலைகார கூட்டத்துக்கு இங்க ராலி போனவங்க யாரு? இதே கம்யூனிஸ்டும், இதே திமுக. அந்த திமுக பண்ண வேலை இது. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற மோகன் சிலாசரசும் சரி, பால் தினகரன் இந்த 2 பேரும் ஒரே ஒரு நாள், ஒரு சின்ன ஒரு போஸ்ட், இல்ல சின்ன ஒரு கோரிக்கை. நீங்க வந்து கண்டிக்க வேண்டாம். ஒரே ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல. இப்படி இஸ்ரேலுக்குள்ள புகுந்து இவன் மக்கள கொலை பண்ணிட்டு இருக்கான். நாங்க அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க ஒரு பிரேயர் டவர் அங்க வச்சிருக்கோம். ஏன் இங்க வச்சா கடவுளுக்கு காது கேட்காதா? நாங்க அங்க போய் வைப்போம்ன்னு சொல்லி இவங்க வச்சாங்க. வைக்கட்டும். ஆனா, அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அவங்களுக்கு எதிராக நின்னவன் தான் இந்த திமுககாரன், கம்யூனிஸ்ட்காரன். இத பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஆனா, இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, வருஷம் வருஷம் இங்கேருந்து அங்க கிளம்பி போய் அங்க பிரேயர் பண்ணுவானுங்க. ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மக்கள் யாரும் கேட்கல. இவங்க சொல்றாங்க, "மக்களே பாருங்க, அது ஒரு ஹோலி லேண்ட். அது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு ஊர். அங்க நாங்க போறோம்ன்னு" சொல்லி வருஷம் வருஷம் போவாங்க. டிவில அவங்க காட்டுவாங்க. நாங்க போனோம்னு சொல்லி காட்டுவாங்க. அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா, அங்க நிக்க மாட்டாங்க. இவங்கலாம் யாரு? ஆப்பர்ச்சுனிஸ்ட். இன்னும் சொல்லப்போனா ஃப்ராட்ஸ்டர்ஸ். திருட்டு பசங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். பால் தினகரன் ஃபேமிலி பத்தி போன வருஷம் 2024 மார்ச்ன்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க. "கனடாவுல நாங்க பல நாட்கள் நாங்க தங்கியிருந்தோம். பல நாட்கள் ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். எங்களுக்கு ஒரு வீடு கூட இல்ல. எங்க கனடால. எங்களுக்கு வீடு இல்ல. ஒரு கார் இல்ல. அப்போ ஒரு ஏஞ்சல் என் முன் தோன்றி என்கிட்ட, "உனக்கு என்ன கார் வேணும்னு சொல்லுன்னு சொன்னாருன்னு" சொல்லி இவங்க பேசுனாங்க. இந்த விஷயத்த பத்தி அந்த டைம்ல அதாவது நான் சொல்றது அந்த மார்ச் மாசம் தமிழ்நாட்ல YouTubeல பேசின ஒரே ஒரு ஆள் வந்து சாம்சங் பால் அப்படின்ற ஒருத்தர். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ வந்து பிரேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ பத்தி பேச வேண்டிய ஆள் நான் தான். அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒண்ணு பண்றதுக்காக ரெடி ஆனேன். அவருடைய மினிஸ்ட்ரி அவங்க அவங்க பண்ற அந்த ஃப்ராடுத்தனம்லாம் எப்படி அது வொர்க் ஆகுதுன்னு சொல்லி, இத பத்தி அந்த நியூஸ பேஸா வச்சு நான் பேசலாம்னு சொல்லி நான் போன வருஷம் நான் பிளான் பண்ணேன். பட் எனக்கு வீட்ல கொஞ்சம் பிரஷர் ஃபேமிலில. "இது உன்னுடைய வேலை இல்ல. டோன்ட் டாக் அபௌட் இட். பாலிடிக்ஸ் பேசுறியா? ஹிஸ்டரி பேசுறியா? உட்ரு. இதுக்குள்ள வேண்டான்னு" சொல்லி என்ன வீட்ல உள்ளவங்க சொன்னாங்க. எனக்கு
அதில உடன்பாடே இல்ல. நான் 10 நாள் ஃபைட் பண்ணேன். பட் நான் சேனல் ஆரம்பிச்சிருந்த அந்த காலகட்டம் அது. அதிகமா நான் அறிமுகமும் ஆகல. பண்ணலாமா வேணாமான்னு நான் உட்கார்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால முடியல. நான் போடல. அதையும் இன்னொரு மேட்டரையும் வச்சு பேசலாம்னு நான் பார்த்தேன். என்னன்னா, அ பால் தினகரனுடைய பொண்ணு, ஷேரன் பால் தினகரன். அவங்க இப்போ அவங்களுடைய பெயர ஷேரன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டு, அவங்க அமெரிக்கா போய்ட்டாங்க. சரி அமெரிக்கா போறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ கிளாஷ்ன்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரியாது எனக்கு. ஏதோ பிரச்சனை போல. இவங்க அப்பா, பொண்ணும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க ஃபேமிலி பிரிஞ்சுட்டாங்க. நவ் ஷி இஸ் இன் த யுஎஸ். அவங்க அங்க இருக்காங்க. அவங்கள ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிறாங்க. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா எனக்கு பயமா இருக்கு. அவங்களுடைய சேனல்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னன்னா, எல்ஜிபிடி பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. வாட் டூ டூ அபௌட் தி எல்ஜிபிடி? த கரேஜ் டூ ஐடென்டிஃபை அப்படின்ற தலைப்புல அவங்க பேசியிருந்தாங்க. இது என்ன பாட்காஸ்ட்னா, அமெரிக்கால உள்ள 2 பேர். அவங்கள நான் ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல. ஆண், பெண் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க என்ன வைக்க முடியாது. என்னுடைய ஜெண்டர் அப்படின்றது ஒரு ஒரு ஃப்ளூயிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு மென்டல் டிசீஸ் தானே. நாங்க ஒரு நான் பைனரீஸ். ஆண், பெண் அப்படின்ற அந்த ஒரு பைனரிக்குள்ள நாங்க வரமாட்டோம்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு மென்டல் பேஷண்ட்ட கூட்டு வந்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, "நீங்கள் யாராக உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள்?" அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, "நான் வந்து தே அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் ஹீயும் இல்ல, ஷீயும் இல்ல, ஹிம்மும் இல்ல, ஹெர்ரும் இல்ல. நான் வந்து தே." தே தேனா யாரு? அவர்கள். ஏன்னா, நான் வந்து நான் பைனரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு வானவில் கூட்டம். அந்த 2 வானவில்ல கூட்டு வந்து அ இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தலைப்பு "த கரேஜ் டூ ஐடென்டிஃபை." நீ உன்ன யார அடையாளப்படுத்திட்டு இருக்கிற? யூ ஆர் அ மென்டல் பேஷண்ட். உனக்கு மண்டையில கோளாறு. இந்த கோளாற கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த அம்மா, "உங்களுடைய கதைய சொல்லுங்க. நீங்க எப்படி தான் பாதிக்கப்பட்டீங்க? உங்க வீட்ல எப்படி அ உங்கள ட்ரீட் பண்ணாங்க?" அப்படின்னு சொல்லி ஒரு வானவில் கூட்டத்த கூட்டு வந்து அவங்களுக்கு ஆதரவாக, அவங்களுடைய கருத்துக்கு இவங்க முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. யாரு? ஷேரன் பால் தினகரன், ஷேரன் ஏஞ்சல். நான் அவங்க மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. இவங்க ஷேரன் நல்லா பாடுவாங்க. நல்லா பாடக்கூடிய ஒருவர். இப்போ அவர் வந்து அ ஷி லெஃப்ட் கிறிஸ்டியானிட்டி ஐ திங்க். அவங்க இப்ப கிறிஸ்டியானிட்டிய விட்டே வெளிய போயாச்சு. வெளிய போயி அவங்க ஃபேமிலி கிளாஷ் மேபி இருக்கலாம். அதுலருந்து வெளிய போய் இப்போ போய்ட்டாங்க. இந்த 2 விஷயத்தையும் வச்சு நான் பேசலாம்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணேன். பட் அது நடக்கல. பட் இன்னைக்கு நான் அத பேசி தான் ஆகணும். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. இவரு ஜீசஸ் கிரைஸ்ட் பேசியிருப்பாரு. நரிகளுக்கு குழி இருக்கு. அவங்க ஸ்டே பண்றதுக்கு, அவங்க தங்குறதுக்கு, அவங்க வாழ்றதுக்கு ஒரு குழி ஒண்ணு உண்டு. ஆகாயத்து பறவைகளுக்கு, வானத்தில பறக்கிற பறவைகளுக்கு கூடு இருக்கு. ஆனா எனக்கு தல வைக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. எனக்கு தல சாய்ச்சு படுக்கிறதுக்கு இங்க இடம் இல்லன்ற மாரி அவர் பேசியிருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் கடவுளாக யார நம்புறாங்களோ, இவங்க யார மக்கள் கிட்ட கடவுளாக காட்டுறாங்களோ, இவங்க யார பிரீச் பண்றாங்களோ, இவங்க யார பரப்புறாங்களோ, அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. எனக்கு தல வச்சு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல." ஏன்னா, அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க. இவங்க யார காட்டுறாங்களோ, அவங்க இப்படி எளிமையா வாழ்ந்திருக்காங்க. ஆனா, இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால 2021ல இவரு பால் தினகரனுடைய ப்ராப்பர்ட்டீஸ்க்குள்ள ஐடி போனாங்க. இன்கம் டாக்ஸ் ரைட். அதுல ரூ. 120,00,00,000 அன்அக்கவுண்டட் பணத்த அவங்க எடுத்தாங்க. கணக்குல வராத பணம் மட்டும் 120 குரோர்ஸ். அப்ப கணக்குல வந்த பணம் எத்தனை 1000 கோடிகள். 120 குரோர்ஸ் அவங்க எடுக்குறாங்க. அதையும் தாண்டி 4 1/2 கிலோ தங்கம். யோசிச்சு பாருங்க மக்களே! இன்னைக்கு ஒரு இவங்களுக்கு யாரு காணிக்கை அனுப்புறாங்களோ, இவங்களுக்கு யாரு காசு அனுப்பி, "நீங்க எனக்கு பிரேயர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மக்கள் இன்னைக்கு 1 சவரன், ஒரு 8 கிராம் நகை வாங்குறதுக்கு அவங்களுடைய வாழ்நாள் சேவிங்ஸ அவங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இவங்க, "நான் உனக்கு பிரேயர் பண்றேன். நீ எனக்கு காசு குடு" அப்படின்னு சொல்ற ஒரு திருட்டு கூட்டம் 4 1/2 கிலோ தங்கம். நான் நான் கேட்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். கடவுளுக்கு சேவை பண்றவங்களுக்கு 4 1/2 கிலோ கோல்டு எதுக்கு? நீங்க கோல்டு போடுங்க, நகை போடுங்க. எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்க மாட்டுங்க. எங்கெல்லாம் மாட்டணும்னு தோணுதோ மாட்டுங்க. கோல்டு போடுங்க. ஆனா 4 1/2 கிலோ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உலகமெங்கும் இருக்கிற 12 கன்ட்ரீஸ்ல அவங்களுக்கு ஆஃபீஸஸ் உண்டு. அந்த ஆஃபீஸ்லாம் போய் ரெய்ட் பண்ணலான்னு சொல்லி இவங்க பேசினாங்க, ஐடி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இவங்களுக்கு உலகமெங்கும் 200 அக்கவுண்ட்ஸ் இருக்கு. 200 வங்கி அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 200 வங்கி அக்கவுண்ட்ஸ், 4 1/2 கிலோ தங்கம், 120 குரோர்ஸ் டாக்ஸ் கட்டாம அரசாங்கத்த ஏமாத்தி உள்ள வச்சிருந்த பணம் மட்டும் எவ்வளோ? 120 குரோர்ஸ்.
ஆனா, இப்ப 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ஆச்சு? அந்த கேஸ் என்ன ஆச்சு? கேஸ் ஃபைல் பண்ணாங்களா? எதுவும் தெரியாது. வி டோன்ட் நோ. வந்தாங்க, அனவுன்ஸ் பண்ணாங்க. அவங்க ரைட் பண்ணாங்க, அனவுன்ஸ் பண்ணாங்க, போய்ட்டாங்க அவ்வளதான். ஏன்னா, இவங்க எந்த அளவுக்கு பலமானவங்க அப்டின்னா, இவரு கர்நாடக சிஎம் தேவகவுடா. அவரு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்பா இருந்தார் இல்லையா? டிஜிஎஸ். அவருடைய ஒரு கூட்டத்துல தேவகவுடா ஒரு ஸ்டேட்டினுடைய சிஎம். "நான் இன்னைக்கு சிஎம் பதவிக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க தான். நீங்க பிரேயர் பண்ணதுனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. ஸோ இந்த மாரி சிஎம் கிட்டலாம் போய் பேசுற அளவுக்கு அப்பவே அவர் இறந்தே 15 வருஷம் ஆகுது. நான் சொல்றது அதுக்கும் முன்னால. அப்பவே அவ்வளோ பெரிய ஆள். ஸோ பணம் இருக்கு. உங்களுக்கு அரசியல் பலம் இருக்கு. உங்களுக்கு பணம் அனுப்பி உங்கள பார்த்துக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நீங்க உண்மையா இருக்கீங்களான்றது தான் இப்ப கேள்வி. ஆர் யூ பீயிங் ட்ரூத்ஃபுல்? ஆர் யூ ஜென்யூன்? இல்ல. இன்னைக்கு பால் தினகரனுடைய அப்பா, டிஜிஎஸ் தினகரன். அவங்க 2 பேரும் சேர்ந்து, அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எம்பயர இன்னைக்கு வந்து கட்டி வச்சிருக்காங்க. அத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்இமேஜினபிள். ஓகே. போன வருஷம் மே மாசம் அவங்களுடைய இந்த கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இல்லையா? காருண்யா. அங்க நான் போயிருந்தேன். நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம். காருண்யாக்குள்ள போயிட்டு, அ அங்க இருந்த காருண்யா ஸ்கூல், காருண்யா யுனிவர்சிட்டி, பெதஸ்தான்னு சொல்லி அ ஒரு பிரேயர் பண்றதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அத பார்த்தீங்கன்னா, அந்த மலையடி வாரத்தில அவ்ளோ பெரிய ப்ராப்பர்ட்டி. ஹியூஜ், அன்இமேஜினபிலி ஹியூஜ். நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசு. நான் போயிருந்தேன். அ போய் பார்த்தோம். அங்க நான் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள போறதுக்கு முன்னால நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ. உள்ள போனீங்கன்னா, இயற்கையோட அப்படியே வாழலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி அது. இந்த பெதஸ்தா பூல் அப்படின்ற விஷயம் என்னன்னா, இது பைபிள்ல உள்ள ஒரு கான்செப்ட். என்னன்னா, பெதஸ்தா அப்படின்ற ஒரு இடத்துல வெளிய வந்து நோய் உள்ளவங்க அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு ஏஞ்சல் வந்து அந்த அந்த பாண்ட் அந்த சின்ன ஒரு குளம். அந்த குளத்த வந்து அவரு அவரு ஸ்டேர் பண்ணுவாரு. அப்போ ஃபர்ஸ்ட்டு யாரு அந்த குளத்துக்குள்ள வந்து இறங்குறாங்களோ, அவங்களுக்கு நோய் சரியாச்சு அப்படின்றது பைபிள்ல உள்ள ஒரு விஷயம். ஒரு சம்பவம். இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என் முன் தோன்றி, இதே மாரி நீ ஒரு குளத்த ஒண்ணு கெட்டு, நோயில உள்ளவங்க அங்க வந்து பிரேயர் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நோய் சரியாகும்ன்னு சொல்லி, நீ ஒண்ணு கெட்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி, அவங்க அப்பா டிஜிஎஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து கட்டி வச்சிருப்பாரு. உள்ள போனீங்கன்னா, வெளிய வரதுக்கு மனசே இருக்காது. அவ்ளோ பெரிய அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி. யார் காசு? மக்கள் கிட்ட வாங்குன காசு. எப்படி மக்கள் கிட்ட அந்த காச வாங்குனாங்கன்னு நான் பின்னால சொல்றேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள போம்போது, நான் ஒரு இடத்த நான் பார்த்தேன். அதுல அங்க உள்ளயே அவங்க ஒரு ஸ்டோர் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டோருக்கு மேல இவங்களுடைய அந்த ஃபேமிலி ஃபோட்டோ. அத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒரு ஸ்டோருக்கு வெளிய இவங்க அங்க ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. பிளெஸ்ஸிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி. யங் பார்ட்னர்ஸ் பிளான், ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளான், பிசினஸ் பிளெஸ்ஸிங் பிளான், டிவி கிளப், டிவி ஸ்பான்சர்ஷிப் இதெல்லாம் இருக்கா? இதே நான் பின்னால பேசுறேன். இது ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேம். நம்ம அத பேசணும். இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிய இத்தன கோடிக்கு போகக்கூடிய அளவுக்கு எத்தனையோ 1000 கோடிக்கு போகும். அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டீஸ இன் 1980ஸ் அவர் வாங்குனாரு. தினகரன் கோயம்புத்தூர்ல. எப்படி வாங்குனாருன்னா, இவருடைய பிகினிங் என்ன? இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு பிகினிங் தான். ஹி வாஸ் பார்ன் அண்ட் ரெய்ஸ்ட் இன் சுரண்டை. இப்ப சுரண்டை அப்படின்ற பகுதி நெல்லை மாவட்டத்தில இருந்துச்சு. இப்போ இது தென்காசி மாவட்டமா, இல்ல நெல்லை மாவட்டமான்னு தெரியல. இந்த சுரண்டை அப்படின்ற அது ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்க நான் போயிருக்கேன். ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்திலிருந்து ஒரு அரவுண்ட் ஒரு 5 டூ 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் எங்க அம்மாவுடைய ஊர் இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா 2 பேருடைய பூர்வீகம் அங்க தான். அதான் என்னுடைய ஆன்செஸ்ட்ரி. அங்கருந்து ஒரு ஒரு அரவுண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இந்த இந்த சின்ன ஒரு கிராமம். சுரண்டை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்க தான் அவங்க அப்பா தினகரன் அவர் பிறந்தாரு. அவரு நாடார் அப்படின்றதுனால, அங்க நாடார் கிறிஸ்டியன்ஸ் அதிகம் அப்படின்றதுனால, அந்த ஒரு காஸ்ட் ஆங்கிள் அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு அப்படின்றதுனால, நெறைய நாடார்ஸ் மோஸ்ட்லி அங்க கிறிஸ்டியன்ஸ் தான். அதனால இவர் அங்கருந்து வந்த உடனே சவுத் சைடு ஃபுல்லா அவருக்கு பயங்கர சப்போர்ட் இன்னைக்கு. பினான்சியலும் சரி, அவருடைய ஆஃபீஸ்ல வொர்க் பண்றவங்க சரி, எல்லாருமே மோஸ்ட்லி அவங்க வந்து நாடார்ஸ் தான். அப்போ ஒரு ஹம்பிள் பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு, இவ்வளவு கோடி ப்ராப்பர்ட்டீஸ இவரு இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காரு. எப்படி இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்துச்சு? இதற்கான இவங்க மினிஸ்ட்ரி நாங்க வந்து கடவுளுக்கு நாங்க சேவை பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிற இவங்களுடைய அந்த ஆரம்ப புள்ளி எதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இவங்களுக்கான பேக்கிரவுண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. இந்த பேக்கிரவுண்ட் நம்ம இங்கருந்து பார்க்க முடியாது. 1960ஸ், 60ஸ், 70ஸ் அந்த பீரியட்ல அமெரிக்கால ஒரு ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு அதிகமா
வந்துச்சு. அந்த ட்ரெண்டினுடைய ஒரு நீட்சி தான். அந்த அமெரிக்கன் ட்ரெண்ட தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து இவர் தான் சாரும். தினகரன். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஓரல் ராபர்ட்ஸ். ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்றவர் ஒரு டிவி இவாஞ்சலிஸ்ட். டிவில மக்கள் முன்னால தோன்றி, "நான் உங்களுக்கு ஹீலிங் தரேன். கடவுள் உங்களுடைய நோய்களை போக்குகிறார். கடவுள் இந்த உலகத்துல உங்கள படைச்சதே எதுக்குன்னா, நீங்க நோயே இல்லாம வாழணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஒரு பிளான்." அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. பட் ரியாலிட்டி வேற. கடவுள் நம்புனாலும் சரி, கடவுள் நம்பலனாலும் சரி, உலகத்துல நீங்க வந்து பிறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வரும். இந்த உலகத்துல நோபடி இஸ் எக்ஸம்ப்ட் ஃப்ரம் ஆல் தி சஃபரிங்ஸ் இல்லையா? இன்னைக்கு நாத்திகர்களுக்கு ஒன் ஆஃப் தி கோர் பாயிண்ட்ஸ் அவங்க அவங்க எதுல அதிகமா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா, தி ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். நல்லவங்களுக்கு ஏன் தீமை நடக்குது? அவ்ளோ பக்தியா இருப்பாங்க. அவங்க ஏன் சீக்கிரம் சாகுறாங்க? அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? இதான் ரியாலிட்டி. இதான் உண்மை. ஆனா, இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓரல் ராபர்ட்ஸ் அவர் என்ன பேசுவார்ன்னா, ஹெல்த் அண்ட் வெல்த். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க வந்து பணக்காரனா இருக்கணும். நீங்க வந்து கோடீஸ்வரனா மாறணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி அவர் பிரீச் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால டீர்மீட் மெக்கலாக் அப்படின்ற ஒரு ஸ்காலர், ஒரு ஹிஸ்டோரியன் அவர் எழுதின ஒரு புக் எ ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மிக முக்கியமான ஒரு புக். 1000 பேஜஸ் அது. இவ்ளோ பெருசு இருக்கும். அந்த புக்ல அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு மதம் எப்படி தோன்றுச்சு? அதனுடைய ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அங்கருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும். பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு முன்னாலேயே, அதாவது ஜூஸ் அங்க வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே அதற்கான வேர்கள் அங்க போடப்பட்டுருச்சு அப்படின்ற மாரி அவரு ஆரம்பிச்சிருப்பாரு. அங்கருந்து ஆரம்பிச்சு ஆல் த வே டூ மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி. நீங்க படிங்க. அ ரொம்ப ரொம்ப ஸ்காலர்லியான ஒரு வொர்க் அது. அந்த வொர்க்ல ஒரு அ 1000 பிசி அங்கருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி இங்க வரும்போது 1900கள் அந்த பீரியட்ல இந்த பென்டிகாஸ்டலிசம் அப்படின்ற ஒரு நியூ மூவ்மெண்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இது பல பேருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி பத்தி கொஞ்சம் ஐடியா உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புராட்டஸ்டன்ட்ஸ், கேத்தலிக்ஸ் அண்ட் பென்டிகாஸ்டல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த 3 பெரும் பிரிவுகள். ஆனா, இதுல உள்ள இந்த 3வது பெரும் பிரிவான இந்த பென்டிகாஸ்டல்ஸ்னுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 150 இயர்ஸ். இவங்க ஏர்லி 900ஸ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய வரலாறு அமெரிக்கால ஆரம்பிக்குது. இந்த மூவ்மெண்ட் பத்தி, எப்படி இந்த மூவ்மெண்ட் அமெரிக்கால ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய கோர் பிலீஃப் என்ன? அதுல முக்கியமான ஆட்கள் யார்? அப்படின்ற மாரி இவரு பேசியிருப்பாரு அந்த புக்ல. அதுல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். கென்னத் ஹேகின் அப்படின்ற ஒருத்தர பத்தி அவர் பேசியிருப்பாரு. இந்த கென்னத் ஹேகின் ஒரு பக்கா ஃப்ராட். நீங்க படிச்சா தெரியும். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சது இன் ஏர்லி 1950ஸ்ல. எங்கன்னா அமெரிக்கால. வாட் இஸ் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா, கடவுள் உங்கள இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. நீங்க அவர நம்புனா, நீங்க அவர ஏற்றுக்கொள்ளும்போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போது, நீங்க உங்களுடைய ஃபெய்த் உங்க நம்பிக்கைய வச்சு, நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா, அது நடக்கும். நான் கார் வாங்குவேன் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கார் வாங்குவீங்க. அப்போ வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னா உங்களுடைய அந்த நம்பிக்கைய நீங்க வந்து ப்ரொஃபஸ் பண்ணணும். நீங்க வந்து கன்ஃபஸ் பண்ணணும். நான் கார் வாங்குவேன். நான் கார் வாங்குவேன். என்னால முடியும். கடவுள் எனக்கு குடுப்பாரு அப்படின்ற மாரி நீங்க நம்பணும். இது இட் இஸ் வெரி சிமிலர் டூ மாடர்ன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். இந்த விஷயத்த தான் டிரான்ஸ்ல பேசியிருப்பாங்க. ரைட்? என்னால முடியும் நம்புங்க. என்னால முடியும் நம்புங்கன்னு சொல்லி இவங்க மக்கள ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னால முடியும். அப்போ அந்த உன்னால முடியும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் விஷயத்த, அது மேல ஒரு லேயர் ஒண்ணு ஆட் பண்ணி, கடவுள், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி, அப்படி உள்ள வந்த விஷயம் தான் இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். முக்கியமா 1970ஸ், 80ஸ்ல அப்பதான் டிவி வர ஆரம்பிக்குது அமெரிக்கால. அப்போ அத பயன்படுத்தி இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க, டிவில போயிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் கென்னத் ஹேகின். அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கடவுள் உங்களுக்காக எல்லாம் செய்வார். நீ அத சொல்லு. நீ அத கன்ஃபஸ் பண்ணு. நீ கேட்டனா கிடைக்கும். நேம் இட், கிளைம் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நேம் பண்ணி கிளைம் பண்ணிக்கோ. நீ எத உனக்கு வேணும்னு சொல்றியோ, அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் பரப்பி விட்டாரு. இவரோட டீச்சிங்ல முக்கியமான ஒரு 4 விஷயம் உண்டு. ஒண்ணு வந்து "வி ஹியூமன்ஸ் ஆர் லிட்டில் காட்ஸ்" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அப்பன்னா கடவுள் இருக்காரு. அவர் மனுஷன படைச்சாரு. ஆனா, இந்த மனுஷன் கடவுளால படைக்கப்பட்டிருந்தாலும், அவனுக்குன்னு தனித்துவமான பவர்ஸ் உண்டு. அதாவது கடவுள் அளவுக்கு நமக்கு பவர்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருப்பாரு.
அப்ப நீ ஒண்ணு சொன்னா அது நடக்கும் அப்படின்றது அதனுடைய இம்ப்ளிகேஷன். ஆனா இந்த ஒரு விஷயம் கிறிஸ்டியானிட்டிக்கு நேர் எதிரானது. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி அதுல எப்படின்னா கடவுள் நம்மள படைச்சாரு. நம்ம அவருடைய கிரியேச்சர்ஸ் அப்படின்ற மாரி தான் அது கிறிஸ்டியன் ஃபெய்த். இவர் அப்படியே மாத்தி நமக்கு ஒரு தனி பவர் உண்டு அப்படின்ற மாரி பேசினாரு. இன்னொன்னு பாசிட்டிவ் கன்ஃபெஷன். அப்பன்னா நான் சொன்னேன் இல்லையா? நேம் அண்ட் கிளைம் இட். உனக்கு வேணும்னா அத நேம் பண்ணு. அத கிளைம் பண்ணு. நீ உன் வாயில பேசு அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு நோய் இருந்துச்சு. நீ ஒரு கிறிஸ்டியன். ஆனா உனக்கு நோய் இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு ஃபெய்த் இல்ல. நீ அ உனக்கு ஃபெய்த் இருந்துச்சுன்னா நோய் இருக்காது. நோய் இருந்துச்சுன்னா ஃபெய்த் இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ உன் ஃபெய்த்த இன்னும் கூட்டு. இன்னும் அதிகமா நம்பு. நம்புனனா உனக்கு நோய் சரியா போயிரும் அப்படின்ற ஒரு விஷயம். 4வது என்னன்னா, ஆ லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன். த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் நீங்க பார்த்துருக்கலாம். பவர் ஆஃப் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த இந்த உலகத்துல ஒரு லா இருக்கு. அந்த லாஸ் வந்து உனக்கு சாதகமா அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இப்போ உனக்கு கார் வேணும், உனக்கு வீடு வேணும்னா, இந்த உலகம் உனக்கு அத குடுக்கும். இப்போ நீ இந்த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்தி அட்ராக்ட் பண்ற. அந்த பொருட்கள நீ அட்ராக்ட் பண்ணணும்னா, நீ ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த புக்ல போட்டிருப்பாங்க. கென்னத் ஹேகின் மாரியான ஆட்கள் பேசின விஷயத்த தான் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த உலகத்துல நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா, அது அ அது வரும். நீங்க சொல்ற விஷயத்துக்கு இந்த உலகம் கீழ்ப்படியும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து இட்ஸ் கிராப் இஃப் யூ ஆஸ்க் மீ. பட் மக்கள் அத நம்புறாங்க. ஓகே. அது பிரச்சனை இல்ல. ஆனா இத வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த் கூட இவரு கனெக்ட் பண்ணி பேசினாரு. கென்னத் ஹேகின். அதான் பிரச்சனை. அப்போ இந்த ஒரு 4 விஷயம் இல்லையா? இப்போ நான் ஒரு புக் நான் ஒண்ணு படிச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த புக் வந்து 2022 அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்ப கென்னத் ஹேகின் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அதே பேசேஜ்ல ஓரல் ராபர்ட்ஸ் உடைய பேர் வந்துச்சு. நான் உங்களுக்கு அத படிச்சு காட்டுறேன். ஆகஸ்ட் 12, 2022 ஹெல்த் அண்ட் வெல்த் மூவ்மென்ட் அப்படின்ற மாரி அவர் பேசியிருப்பாரு. நீ செழிப்பா வாழணும் அப்படின்றது தான் கடவுளுடைய பிளான் அப்படின்ற மாரி இவங்க பேசுவாங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் ஏர்லியஸ்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் கென்னத் ஹேகின் டெவலப்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி இன் டெக்சாஸ் டேக்கிங் அஸ் எ ஃபேவரைட் டெக்ஸ்ட் கிரைஸ்ட் ப்ராமிஸ் இன் மார்க் 12:23 பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபெய்த் இருந்தா அந்த மலைய பார்த்து நீ அப்படி போன்னு சொன்னா அது போகுன்ற மாரி பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கும். அப்போ உங்க ஃபெய்த்க்கு அவ்வளவு பவர் உண்டு அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு வேர்ஸ் இருக்கும். அந்த வேர்ஸ இவரு அப்படியே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல எடுத்திருப்பாரு. அது பைபிள்ல பேசப்பட்ட விஷயம்ன்றது வேற. அத எடுத்து இவரு என்ன பண்ணுவாரு, அப்போ உன்கிட்ட ஃபெய்த் இருந்தா நீ என்ன வேணா பண்ணலாம். அப்படின்ற மாரி விஷயத்த இவரு கொண்டு வந்தாரு. அதுக்கு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் ஹிஸ் அசோசியேட்ஸ் ஓரல் ராபர்ட்ஸ் ஹூ பிகேம் டூ டெலிவிஷன் அப்படின்ற மாரி அவர் எழுதியிருப்பாரு. எனக்கு ஓரல் ராபர்ட்ஸ் உடைய பேர கேட்ட உடனே டைரக்ட்டா எனக்கு டிஜிஎஸ் மேல தான் டவுட் வந்துச்சு. ஏன்னா டிஜிஎஸ் அவருடைய பல ஸ்பீச்சஸ்ல ஓரல் ராபர்ட்ஸ் பத்தி அவர் பேசியிருப்பாரு. நீங்க கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். ஓரல் ராபர்ட்ஸ் மாரி ஒரு அ ஒரு பெரிய ஒரு ஆள் இல்லன்ற மாரி அவரு பேசியிருப்பாரு. ஓரல் ராபர்ட்ஸ் உடைய வாழ்க்கைய நான் படிச்சேன். அண்ட் கென்னத் ஹேகின். இந்த 2 பேருடைய வாழ்க்கைய நீங்க படிச்சீங்கன்னா, பல விஷயங்கள் பயங்கர ஃப்ராடுத்தனமா இருக்கும். ஓரல் ராபர்ட்ஸ் பேசின விஷயத்துல ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த சீட் ஃபெய்த்ன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ விதைக்கிறியோ, அவ்வளவு நீ அறுவடை பண்ணுவ. நீ கடவுளுக்கு எவ்வளவு குடுக்குறியோ, நீ எவ்வளோ பணம் குடுக்குறியோ, சீட் சீட் இன் த சென்ஸ் பினான்சியல் விஷயங்கள், பணங்கள். நீ வந்து கடவுளுக்கு எவ்வளோ பணத்த விதைக்கிறியோ, இவங்க வந்து அத சீட் அப்படின்ற விஷயத்தோட இவங்க வந்து கனெக்ட் பண்ணாங்க. நீ எவ்வளோ விதைக்கிற, அவ்வளோ தான் வெளிய வரும். அப்ப கடவுளுக்கு நீ எவ்வளவு குடுக்குற, அவ்வளோ தான் உனக்கு வரும். அப்ப நீ வந்து பணக்காரனா மாறணும்னா, அந்த அளவு பணத்த நீ கடவுளுக்கு விதைக்கணும் அப்படின்ற மாரி இவங்க சொன்னாங்க. இப்போ இந்த விஷயம் இட் கனெக்ட்ஸ் டைரக்ட்லி டூ மோகன் லாசரஸ். நீங்க பார்த்துருக்கலாம். எவ்வளவு மூட்டை நெல் நீங்க விதைக்கிறீங்களோ, அவ்வளோ தான் நீங்க அறுவடை பண்ணுவீங்கன்ற மாரி அவரு பேசியிருப்பாரு. இது டைரக்ட்டா ஓரல் ராபர்ட்ஸனுடைய ஒரு கொள்கை. அவர் பிரீச் பண்ண விஷயம். ஓகே. அப்போ ஓரல் ராபர்ட்ஸ், கென்னத் ஹேகின் இந்த மாரி ஆட்கள் தான் மோகன் லாசரஸ், டிஜிஎஸ் அவருடைய பையன் பால் தினகரன் இவங்க எல்லாத்துக்கும் கைடு யாருன்னா இந்த 2 பேர். முக்கியமா. இத தாண்டி பல பேர் இருக்காங்க. பென்னி ஹின் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆள்லாம் மோசமான ஃப்ராடு. நம்ம பேசலாம். நான் இன்னொரு நாள் நான் பேசுறேன். அமெரிக்கன் இவாஞ்சலிசம் அதுல உள்ள ஃப்ராட்ஸ்லாம் நம்ம பேசணும் ஆக்சுவலி. முக்கியமான விஷயம். ஏன்னா, அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க உள்ள ஆட்கள் அத அப்படியே காப்பி அடிச்சு இங்க பல விஷயங்கள இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓரல் ராபர்ட்ஸ பத்தி நான் பேசும்போது இன்னொரு விஷயம் நீங்க வந்து கவனிக்கணும். என்னன்னா, ஓரல் ராபர்ட்ஸ் பண்ண பல விஷயங்கள அப்படியே இவரு காப்பி அடிச்சிருப்பாரு டிஜிஎஸ். ஒண்ணு வந்து பிரேயர் டவர். நாங்க பிரேயர் பண்றதுக்கு நாங்க ஒரு கோபுரம் கட்டுறோம். கோபுரம் கட்டி நாங்க அங்க உட்கார்ந்து நாங்க பிரேயர் பண்றோம். நீ எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உனக்கு பிரேயர் பண்றேன். நீ எனக்கு காசு தரணும் அப்படின்ற மாரி விஷயத்த இவரு பண்ணியிருப்பாரு. இது அப்படியே டைரக்ட் காப்பி ஃப்ரம் ஓரல் ராபர்ட்ஸ். இன்னொன்னு வந்து யுனிவர்சிட்டி கட்டுறது. பல்கலைக்கழகம் கட்டுறேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு, ஓரல் ராபர்ட்ஸ் மக்கள் கிட்ட காசு வாங்குனாரு. 1980ஸ்ல எனக்கு வந்து $8,000,000 வேணும். இது வந்து வேற விஷயத்துக்கு. எனக்கு வந்து $8,000,000 வேணும்.
$8,000,000 நீங்க வந்து மக்கள் நீங்க வந்து எனக்கு குடுக்கலன்னா, கடவுள் வேணா எடுத்துப்பாரு. நான் வந்து இறந்து போயிருவேன். அது பேசினாரு. கடவுள் என்கிட்ட சொன்னாரு. மக்கள்கிட்ட போய் சொல்லு. இந்த மாரி $8,000,000 வேணும்னு சொல்லு. அப்படி மக்கள் குடுக்கலன்னா, கடவுள் என்ன எடுத்துப்பாருன்னு நீ சொல்லுன்னு சொல்லி, கடவுள் அவர்கிட்ட பேசினாருன்னு சொல்லி, இவரு பேசியிருப்பாரு. ஓரல் ராபர்ட்ஸ். மக்கள் அவங்களையும் நம்புனாங்க. அப்போ ஓரல் ராபர்ட்ஸ் பண்ண மாரி நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இவரும் இவர் பண்ண விஷயம் தான் கார்மோனியா. ஏன் நான் இந்த பேக்கிரவுண்ட் சொல்றேன்னா, இந்த பேக்கிரவுண்ட் புரிஞ்சிருச்சுன்னா, இதில உள்ள பல விஷயங்கள், இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே டைரக்ட் காப்பி ஃப்ரம் அமெரிக்கன் பீப்பிள். அமெரிக்கன் ஃப்ராட்ஸ். அங்க உள்ள ஆட்கள். இவங்களுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா, மிக மோசமானது. இது கிறிஸ்டியானிட்டியே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா மக்கள் இவங்கள நம்புறாங்க, நம்புனாங்க, நம்புவாங்க. ராஜர் ஹெட்லண்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஸ்காலர். அவர் இந்தியாவுல 30 வருஷம் அவர் இருந்திருக்காரு. அவர் ஒரு புக் ஒண்ணு எழுதியிருப்பாரு. இப்ப இந்தியன் கிறிஸ்டியானிட்டி பத்தி ஒரு புக்கு. அதுல ஒரு சாப்டர் இவரு எழுதியிருப்பாரு. தி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பேஷன் அப்படின்ற பெயர்ல ஒரு ஒரு சாப்டர். ஒன்லி ஆன் டிஜிஎஸ் தினகரன். அவருடைய வாழ்க்கைய பத்தி முழுசா ஒரு 30 பக்கத்துக்கு அவர் எழுதியிருப்பார். அதுல ஒரு விஷயம் இவர் சொல்றாரு. 1984ல இவங்க இந்த மாரி காருண்யா கட்டலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுக்கு காசு இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னா, யங் பார்ட்னர்ஸ் பிளான் அப்படின்ற மாரி ஒரு பிளான வந்து இவங்க ஓப்பன் பண்றாங்க. இந்த இந்த யங் பார்ட்னர்ஸ் பிளான்னா என்னன்னா, 23 இயர்ஸ்க்கு உள்ள குழந்தைகளுக்கு நாங்க பிரேயர் பண்றோம். நீங்க உங்களுடைய குழந்தைகள இங்க சேர்த்து விடுங்க. அவங்களுக்காக நாங்க பிரேயர் பண்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய பர்த்டே எப்போ, இதெல்லாம் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா, அவங்க ஃபோட்டோவ நாங்க ஒரு ஃபைல்ல நாங்க ஒட்டி வச்சு, அந்த ஃபோட்டோ மேல நாங்க கை வச்சு நாங்க பிரேயர் பண்ணுவோம் எவ்ரி டே. நாங்க பிரேயர் பண்ணா உங்களுடைய சில்ட்ரன் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு நோய் வராது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க நல்லா படிப்பாங்கன்ற மாரி சொல்லி ஒரு பிளான இவங்க ஓப்பன் பண்ணாங்க. மக்கள் இங்க தான் தெரியும்ல முட்டா பசங்க எல்லாம். எல்லாரும் ஃபண்ட குடுத்து, பாருங்க அவங்க அவங்க வந்து எனக்காக பிரேயர் பண்றாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு காசு குடுத்தாங்க. இவர் சொல்றாரு, "The funding for the university project came in the guise of the Young Partners Plan, a device that employed the pay for prayer blessing method, inaugurated in 1985." அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ பாருங்க. பே ஃபார் பிரேயர். இப்ப நம்ம பண்ணுவோம்ல. Netflixக்கு, Jio Hotstarலாம் நம்ம காசு பே பண்ணுவோம் தெரியுமா? சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். அந்த மாடல 1985ல இவரு கொண்டு வந்தாரு. எப்படி? நான் உங்களுடைய குழந்தைகளுக்காக நான் பிரேயர் பண்றேன். நீங்க எனக்கு காசு குடுங்க. அந்த ஃபண்ட வச்சு இவங்க காருண்யா கட்டுனாங்க. அதே புக்ல இவரு இன்னொன்னு பேசியிருப்பாரு. ஒரு அவங்களுடைய மேகசின இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க. மேகசின்ல இந்த மாரி ஆட்களுடைய ஸ்டோரீஸ் அதெல்லாம் போட்டு எப்படி இவங்க மக்கள நெறைய பேர உள்ள கொண்டு வராங்கன்ற மாரி இவரு பேசியிருப்பாரு. அதுல ஒண்ணு பாருங்க. டியர் தினகரன் ஐயா. இப்போ இவங்களால் பயன்பெற்ற ஒருவர் அவருடைய கதைய வந்து இவங்களுக்கு சொல்றாரு. அந்த கதைய இவங்க எடுத்துட்டு வந்து இவங்க மேகசின்ல எடுத்து போடுறாங்க. அது என்ன கதைன்னா, "ஃபார் தி பாஸ்ட் 7 இயர்ஸ் ஐ வாஸ் வித்தவுட் எ பெர்மனன்ட் ஜாப்." எனக்கு 7 வருஷமா பெர்மனன்ட்டா ஜாப் இல்ல. நான் ரொம்ப கவலையா இருந்தேன். இமிடியேட்லி ஐ பிகேம் எ பார்ட்னர் ஆஃப் தி காருண்யா பில்டிங் ப்ராஜெக்ட். காருண்யா பில்டிங் ப்ராஜெக்ட்ல நான் என்ன சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு பங்காளரா மாறுனேன். எவ்ரி மந்த் நான் பணம் அனுப்பிச்சேன். எதுக்கு? இவங்க பில்டிங் கட்டுறதுக்கு இவரு காசு அனுப்பிச்சாராம். இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் திஸ் ஐ சஃபர்ட் டியூ டூ மெனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். எனக்கு நெறைய பிரச்சனை இருந்துச்சு. ஐ வாஸ் ஸ்ட்ரக்லிங் அண்ட் பிரேயிங் டு காட். 1 மந்த் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் பேயிங் மனி இன் இன்ஸ்டால்மென்ட்ஸ் ஃபார் தி காருண்யா பில்டிங் ப்ராஜெக்ட். காருண்யா பில்டிங் ப்ராஜெக்ட்க்கு நான் இஎம்ஐ மூலமாக நான் காசு குடுத்தேன். மாசம் மாசம் நான் காசு குடுத்தேன். காட் பிளெஸ்ட் மீ வித் எ பெர்மனன்ட் ஜாப். குளோரி பி டூ ஜீசஸ் நேம். இது ஒருத்தர் சொன்ன ஒரு கதைய இவங்க போட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க மக்களே. கடவுளுக்குன்னு ஒரு விஷயம் நான் செய்றேன். இவங்க சொல்றது. அதுக்கு நான் ஒரு பில்டிங் கட்டுறேன். நான் ஒரு காலேஜ் கட்டுறேன். காலேஜ் இல்ல. யுனிவர்சிட்டி. ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி பேசுனாங்கன்னா, நான் வந்து கடவுளுக்காக பண்றேன்னாங்க. ஆனா இன்னைக்கு இஃப் யூ கோ டூ காருண்யா கோடீஸ்வரன் தான் உள்ள போ முடியும். அவ்ளோ ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, "நான் கடவுளுக்காக பண்றேன்." அப்ப இந்த மாரி மக்கள் கிட்ட நீங்க மக்கள ஏமாத்தி, மக்கள பேச வச்சு, நீங்க இத கொண்டு வந்து நீங்க மேகசின்ல போட்டு, அப்ப இத பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓ! அப்ப நம்ம காசு அனுப்பிச்சா கடவுள் நமக்கு குடுப்பாரு போல. வேல குடுப்பாரு. எனக்கு வந்து குழந்தை குடுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இந்த புக்ல அவரு கடைசியா இன்னொன்னு சொல்றாரு. "தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் இன் தி 80s ஹஸ் a lot in common with the ministry of Oral Roberts. The idea to start a Christian university has a lot in common with the whole of the project undergirding Oral Roberts University." அடுத்து, "Even fundraising techniques through partners plans are similar to Oral Roberts Blessing Pact." இந்த Blessing Pact அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பேக்ட்னா ஒரு அக்ரீமெண்ட். ஓகே. இப்போ கடவுள் என் மூலமா தான் ஆப்பரேட் ஆகுறாரு. உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும்னா, நான் ஒரு புரோக்கர் பையன். நான் புரோக்கரா வந்து நான் நிப்பேன். கடவுள்கிட்ட இருந்து நான் பிளெஸ்ஸிங்ஸ வாங்கி நான் உங்களுக்கு நான் குடுப்பேன் அப்படின்ற ஒரு புரோக்கர் வேலைய ஓரல் ராபர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த புரோக்கர் டெக்னிக்க நானும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி உள்ள வந்தவர் தான் டிஜிஎஸ் தினகரன். இப்ப இந்த பிளெஸ்ஸிங் பேக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளெஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தரேன். நீ எனக்கு காசு தரணும் அப்படின்றது ஒரு அக்ரீமெண்ட். ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பேக்ட். இந்த பிளெஸ்ஸிங்ஸ நான் உனக்கு குடுக்கணும் அப்படின்னா, வி ஹேவ் டூ சைன் அன் அக்ரீமெண்ட். ஓகே. இட்ஸ் லைக் எ பிசினஸ் டிரான்சாக்ஷன். நீ எனக்கு குடு, நான் உனக்கு தரேன். அப்படின்ற இந்த விஷயத்த கிளப்பி விட்டது யாரு? ஓரல் ராபர்ட்ஸ். இவருடைய பிளெஸ்ஸிங் பேக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளெஸ்ஸிங் பேக்ட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணாரு டிஜிஎஸ் தினகரன். ஃபர்ஸ்ட்டு இந்த யங் பார்ட்னர்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்களா? அடுத்து பாருங்க, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இது அவங்களுடைய வெப்சைட். ஜீசஸ் கால்ஸ்னுடைய அபிஷியல் வெப்சைட். இதுல யங் பார்ட்னர்ஸ் பிளான் அப்படின்ற மாரி போட்டிருக்காங்களா? இதுல கீழ பாருங்க, எனிஒன் அட் எனி ஏஜ் ஃப்ரம் பர்த் டூ தி ஏஜ் ஆஃப் 23 கேன் பி என்ரோல்டு. சரி, என்ரோல் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க உங்களுக்காக பெர்சனலா பிரேயர் பண்ணுவோம். உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு நாங்க உங்களுக்கு பிரேயர் பண்ணுவோம். இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு பிரேயர் பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்காக. ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளான் அப்படின்ற ஒண்ணு. இது என்னன்னா, உங்களுடைய முழு குடும்பமும் பிளெஸ்ஸிங்ஸா வாழணும். அவங்க வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ அவங்க வாங்கணும் அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா, டொனேஷன்ஸ் ஆஃப் ₹5000 வில் என்டைட்டில் எ பார்ட்னர் டூ ரிசீவ் எ சர்டிஃபிகேட் வித் எ ப்ராமிஸ் வெர்ஸ். இந்த ப்ராமிஸ் வெர்ஸ்னா பைபிள்ல உள்ள ஒரு வெர்ஸ். அத எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அத பிரிண்ட் பண்ணி குடுப்பாங்க. நான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இப்படின்ற மாரி ஒரு சில வெர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து எல்லாமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தான். இதுக்கும் ட்ரூ கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்க, அத எடுத்து இத பிரிண்ட் பண்ணி, "பாத்தியா, கடவுள் உன்ன வச்சு பெரிய விஷயங்கள்லாம் பண்ண போறாருன்னு" சொல்லி மக்கள் கிட்ட குடுக்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு இவங்க பிரேயர் பண்ணுவாங்க உங்களுக்காக. அடுத்து யுவர் சாக்ரிஃபிஷியல் சப்போர்ட் ஆஃப் மினிமம் 500 பெர் மந்த் ஆர் மோர். இவங்க வந்து செட் பண்றாங்க. மினிமம் எனக்கு மாசம் நீ வந்து காசு அனுப்பிச்சனா, நீ இந்த பிளான்ல நீ இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? நான் உனக்கு பிரேயர் பண்றேன். நீ எனக்கு காசு குடு. அடுத்து இன்னொரு ஒரு ஸ்கீம், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கீம் ஒண்ணு உண்டு. பிசினஸ் பிளெஸ்ஸிங் பிளான். உங்களுடைய வியாபாரத்துக்காக, உங்களுடைய பிசினஸ்க்காக நாங்க பிரேயர் பண்றோம். இந்த ஸ்கீம்ல என்னலாம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கால்ஸ் பிசினஸ் பிளெஸ்ஸிங் பிளான் வாஸ் டிவைன்லி ரிவீல்டு. ஓகே. இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, கடவுள் என்கிட்ட அத ரிவீல் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? டு ப்ரே ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிசினஸ் ஹவுசஸ், பிசினஸ் என்டர்பிரைசஸ், பிசினஸ் பீப்பிள், பிசினஸ் டு ப்ராஸ்பர் அண்ட் மனி டு பி கிரியேட்டட். மனி டு பி கிரியேட்டட். உனக்கு பணம் கிரியேட் ஆகணும்னா, நீ வந்து என்கிட்ட வா அப்படின்ற மாரி சொல்லி இந்த ஒரு ஸ்கீம கடவுள் குடுத்தாருன்னு சொல்லி இவரு சொல்றாரு. உங்களுடைய பெட்டி கடையோ, உங்களுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ, உங்களுடைய செயின் ரெஸ்டாரண்ட்ஸோ, இல்ல உங்களுடைய செருப்பு கடையோ நீங்க வச்சீங்கன்னா, வச்சுட்டு நீங்க உங்கள இந்த பிளான்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, தி அல்மைட்டி லார்ட் வில் ஷூர்லி கிராண்ட் யூ அண்ட் யுவர் பிசினஸ் டிவைன் புரொடெக்ஷன் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. கடவுள் உங்கள பாதுகாப்பாரு. உங்களுக்கு செழிப்பை குடுப்பாரு. தி லார்ட் வில் டீச் யூ டு பி ப்ராஃபிட்டபிள் அண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் பிசினஸ். உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா மாறணும்னா, கடவுள் எப்படி பண்ணலான்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு ஐடியா குடுப்பாரு. கடவுளையே இவன் புரோக்கரா மாத்திட்டான். புரோக்கர் பய. இது உங்களுக்கு வேணும்னா, நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, பார்ட்னர்ஷிப் ஆஃபரிங் எவ்ரி மந்த் டூ தி ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு மாசமும் நீங்க எங்களுக்கு காசு அனுப்பணும். அடுத்து பார்ட் ஆஃப் த இயர்லி புராஃபிட்ஸ் எவ்ரி இயர் டூ தி ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு வருஷமும் இயர் எண்டுல உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, அதுல ஒரு பங்கை நீங்க எங்களுக்கு குடுக்கணும். கலெக்ஷன்ஸ் ரிசீவ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். மாசத்துல ஃபர்ஸ்ட் நாள் நீங்க எங்களுக்கு காசு தரணும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தி பிசினஸ் ரிசீவ்ஸ் அட் தி பிகினிங் ஆஃப் ஈச் மந்த் டு தி ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார் இட் இன் டர்ன் டு இன்வெஸ்ட் ஆர் சோ தட் மனி. புரிஞ்சிருச்சா? இப்ப இது எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னா, ஓரல் ராபர்ட்ஸினுடைய அந்த அந்த சீட் ஃபெய்த். அத ஃபாலோ பண்ண மோகன் லாசரஸ். நீ எவ்வளோ குடுக்குறியோ, உனக்கு அவ்வளோ கிடைக்கும். போட்டு வாங்குறது. சரி, நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, பெனிஃபிட். ஓகே. இது ஒரு பிசினஸ் மாதிரி. நீ காசு போடு, காசு வாங்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்ரோலிங். டாக்டர் பால் தினகரன் ஆர் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி வில் மீட் வித் தி பிசினஸ் பிளஸிங் பிளான் பார்ட்னர் ஃப்ரம் டைம் டு டைம். நாங்க உங்கள பெர்சனலா மீட் பண்ணி நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். அடுத்து ஸ்பெஷல் பிரேயர்ஸ் வில் பி ஆஃபர்ட் எவ்ரி டே ஃபார் தி பார்ட்னர்ஸ் பை டெசிக்னேட்டட் பிரேயர் வாரியர்ஸ். உங்களுக்காக பிரேயர் பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆள அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பிரேயர் பண்ண வேண்டாம். அவங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணுவாங்க. நாங்க ஸ்பெஷலா உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். எப்பலாம் தெரியுமா? ஏஜிஎம்ஸ்.
ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ஸ், நெகோசியேஷன்ஸ், பிசினஸ் டிஸ்கஷன்ஸ், ஃபைனலைசிங் பிசினஸ் டீல்ஸ், அவைட்டிங் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். இந்த மாதிரி எப்பலாம் நீங்க பிசினஸ்ல முக்கியமான பல விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்களோ, நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணிட்டே இருப்போம். உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்க போற விஷயம் ஜெயிச்சிருவீங்க. அடுத்து ஜீசஸ் கால்ஸ் டிவி கிளப். இவங்க டிவில வந்து பேசுவாங்க. அதுக்கு நம்ம காசு தரணும். நம்ம வந்து மெம்பரா மாறணும். ஃபர்ஸ்ட் எப்படி மாறலாம் அப்படின்னா, யூ கேன் ஸ்பான்சர் அ புரோகிராம் பை செண்டிங் ₹30,000. அப்படி இல்லைனா கோ ஸ்பான்சர் பண்ணுங்க. 3 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 போடுங்க. யூ கேன் ஹெல்ப் பை செண்டிங் 500 எவ்ரி மந்த். 30, 10 இல்லைனா 500. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? இப்படி பண்ணா என்ன உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, யுவர் ஃபேமிலி ஃபோட்டோ வில் பி டெலிகாஸ்ட் இன் தி புரோகிராம் தட் யூ ஸ்பான்சர். யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணீங்களோ, அந்த புரோகிராமுடைய எண்டுல நாங்க உங்க ஃபோட்டோவ நாங்க காட்டுவோம். மக்களுக்கு டிவில வரதுனா ரொம்ப ஜாலி இல்லையா? பால் தினகரன் வில் ப்ரே ஃபார் யூ அண்ட் ஃபார் ஆல் யுவர் பிரேயர் ரிக்வெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி இன் தி சேம் புரோகிராம். அதே புரோகிராம்ல உங்க பேர் சொல்லி நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். ஆனா நீங்க கோ ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா, விச் மீன்ஸ் இஃப் யூ கிவ் ஒன்லி ₹10,000 நாங்க உங்களுக்கு பிரேயர் பண்ண மாட்டோம். ஆனா உங்க நேம் மட்டும் அங்க காட்டப்படும். எப்படி? 30, 10, 500 எவ்வளவு குடுக்குறோமோ, அவ்வளோ பிரிவிலேஜ், அவ்வளோ பெனிஃபிட்ஸ். இதுக்கு பின்னால இந்த மாரி நெறைய விஷயங்கள் உண்டு. பால் தினகரன், பென்னி ஹின், ஓரல் ராபர்ட்ஸ், கென்னத் ஹேகின், இன்னும் பல பேர் இருக்காங்க இந்த மாரி. கடவுள் பேர வச்சு, இயேசு கிறிஸ்துவ நாங்க வந்து ப்ரீச் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அரசியல் லாபத்துக்காக திமுக கால்ல விழுந்து, யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய அந்த 120 crores என்னாச்சு? 4½ கிலோ தங்கம் என்னாச்சு? யாருக்கும் தெரியாது. பணத்த வாங்கி, வாங்கி, வாங்கி குடு, 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 குடு. எவ்வளவு குடுத்தாலும் திருப்தி அடையாத ஓநாய்கள். என்ன ஒரு பெரிய ஒரு ட்ராஜடின்னா, வாழ்க்கையில உடைஞ்சு போனவன், வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம நொந்து போனவன், அவன் தான் வருவான் இங்க வந்து. ஆனா அந்த மக்கள் கிட்ட, "நீ எனக்கு காசு குடு, நான் உனக்கு பிரேயர் பண்றேன்." எப்பவுமே இன் மை ஒப்பீனியன் கடவுள் இருக்காரு. கடவுள் கிட்ட நம்மள கைட் பண்றதுக்கு, நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வி நீட் பீப்பிள். பாஸ்டர்ஸ், சாமியார், ஆ பூசாரிகள், மௌலானாஸ் எல்லாம். மாஸ்க்ல உள்ளவங்க எல்லாருமே. அவங்க வந்து கடவுள்கிட்ட நம்மள லீட் பண்றதுக்கு தே கேன் கைட் யூ, தே கேன் ஹெல்ப் யூ. ஆனா, கடவுள் சார்பா நான் உனக்கு பேசுறேன். கடவுளுடைய பவர நான் வாங்கி நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றவன் எல்லாம் ஃப்ராடு. கடவுள் அங்க இருக்காரு. நான் இங்க இருக்கேன். இங்க இந்த புரோக்கர் எதுக்கு? அப்படின்னு மக்கள் கேட்கணும். ஆனா யாரும் கேட்கறதில்ல. கடவுள் நம்பிக்கை அது நல்ல விஷயம். என்ன மீறி ஒரு பவர் உண்டுன்னு சொல்லி ஒருத்தன் நம்புறான்னா, விச் இஸ் கிரேட். ஐ பிலீவ் இன் காட். உனக்காக நான் கடவுள்ட்ட பேசுறேன். கடவுள் என்கிட்ட மட்டும் தான் பேசுவாரு. கடவுள்கிட்ட பேசுற அளவுக்கு என்கிட்ட வந்து பவர் இருக்கு. அப்படின்னு எவன்லாம் சொல்றானோ, அவன்லாம் ஃப்ராட் என்று அறிக. ரைட்? நன்றி.